வணக்கம். புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிப்புக்குரிய வந்திதா பாண்டியர்களுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்துருக்காங்க அம்மையார் கனிமொழி அவர்கள். அந்த அறிக்கையில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமிகு வந்திதா பாண்டிய மற்றும் அவர் குடும்பத்தினர் மீது இணையவழி ஆபாச தாக்குதல் நடத்தி வரும் அனைவரும் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு சக பெண்ணாகவும் சமூக அக்கறை உள்ள நபராகவும் திருமிகு வந்திதா பாண்டிய அவர்களின் கரம் பற்றி எனது ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதோடு கூடுதலாக செய்தி என்னன்னா, இதையும் சொல்றாங்க, பெண்கள் எந்த துறையில் இருந்தாலும் எவ்வளவு உயரத்தில் பிறந்தாலும் அவர்கள் சார்ந்த ஆணையை இழிவு செய்யும் வண்ணம் அந்த பெண்களை ஆபாசமாக இழிவுபடுத்துவதும் அருவருக்கத்தக்க முறையில் பிரச்சாரம் செய்வதும் எந்த சூழலிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இழி செயல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மதிப்புரிய வனிதா பாண்டியர்கள் குறித்து ஆபாச தாக்கல் தொடுத்தா, இணையவழியில் தனிநபர் தாக்கல் கொடுத்தா அது பன்மையான கண்டனத்துக்குரியது, ஏற்புடையதல்ல. அது யார் செஞ்சாலும் தயவுதாட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் வனிதா பாண்டியர்கள் மீது தாக்கல் தொடுத்தா மட்டும்தான் நான் பேசுவேன். அதே சமயத்தில் திமுகவை சேர்ந்த யாராவது மற்ற கட்சிக்காரங்கள் மேலே இதே போல ஆபாச தாக்கல் கொடுத்தா நான் பேச மாட்டேன் என்பது போல அம்மையார் கனிமொழி அவர்கள் செயல்படுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான என்பது போல நடுவில் சில இடங்களில் மட்டும் அக்கா கனிமொழி அவர்கள் பேச மறுக்கிறாங்க, இல்லை பேசாமல் கடந்து போகிறாங்க. ஜெயலலிதா மேயர் அத்வானி நோக்கி செலக்டிவ் அம்னீசியா அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. அத்வானிக்கு செலக்டிவ் அம்னீசியா அப்படின்னு. செலக்டிவ் அம்னீசியானா குறிப்பிட்ட சில இடங்களை மட்டும் மறந்துடுறது. அதே போல் நாம் அக்கா கனிமொழி நோக்கி அதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. செலக்டிவ் அம்னீசியாவா உங்களுக்கு, ஏன் இந்த இடங்களில் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. பெண்களை மையப்படுத்தி தாக்கல் தொடுத்தா தவறுனா யார் நோக்கி தொடுத்தாலும் தவறு தான். அது நிர்மலா சீதாராமனோ, நிர்மலா பெரியசாமியோ, தமிழிசையோ, விஜயதரணியோ, கனிமொழியோ யாரை நோக்கி தொடுத்தாலும் தவறு தான். எல்லாமே கண்டனத்துக்குரியது தான். அப்போ தன்னை ஒரு பெண்ணியவாதியாக, ஒரு முற்போக்கு செயல்பாட்டாளராக அடையாளப்படுத்திக் கொள்கிற அக்கா கனிமொழி அவர்கள் இன்னைக்கு வனிதா பாண்டியர்கள் மீதான ஆபாஸ் தாக்குதலை கண்டிக்கிறாங்க. நாமளும் அவங்களோட சேர்ந்து கண்டிக்கிறோம், அந்த கருத்தோடு உடன்படுறோம். நமக்கு மாற்று கருத்து இல்லை, அந்த நிலையில நம்ம வரவேற்கிறோம். ஆனா இவங்க சார்ந்திருக்கக்கூடிய திமுகங்கிற கட்சியோட இணைய கூலிப்பட எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அது குறித்தெல்லாம் குறைந்தபட்சமான ஒரு அறிவுரையோ, ஒரு அறிவுறுத்தலோ, ஒரு கண்டனமோ, ஒரு எச்சரிக்கையோ விடுக்காம அக்கா கனிமொழியை கடந்து போறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசை பாருங்க. இந்த திமுக அரசுக்கு மாற்று கடத்தை ஏற்கிற மனப்பக்குவம் இல்லை. ஒருத்தங்க விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அதை ஏற்கிற அணுகுமுறை இல்லை. ஒரு பிழையை ஒரு குறையை சுட்டி காட்டுறாங்கன்னா அதை மாத்திக்கிறவங்க தவறா இருக்கு அப்படின்னு அதை உள்வாங்கிற அந்த குணாதிசயம் இல்லை. யாரும் இந்த அரசை விமர்சிக்க கூடாது, யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி விமர்சிக்கிறாங்களா, கேள்வி கேட்கிறாங்களா, திமுக அம்பலப்படுத்துறாங்களா, சாடுறாங்களா, அப்படி செய்யறவங்க எல்லாமே குறிவைக்கப்படுறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, காவல்துறையோட ரேடார்ல நீங்க வந்துட்டீங்க, உளவுத்துறை உங்களை கண்காணிக்குது, காவல்துறை எப்பன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஆட்சியில அண்ணன் சாட்டை துரைமுருகன் 4வது முறையாக கைது செய்யப்பட்டார். 4வது முறையில நீதிபதி விடுவிச்சாரு. ஆனா 4 முறை கைது பண்ற அளவுக்கு இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில ஏறக்குறைய 300 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்திருக்காரு. ஒரு முறை குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கு. இவ்வளவு நாட்கள் சிறையை அடைச்சு அவரை வெளில விடக்கூடாத அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு? அவரை விட்டுருவோம். இந்த பக்கம் சவுக்கு சங்கர், அவரோட செயல்பாடுகளில் விமர்சனம் இருக்கு, அவரோட கருத்து நிலைகளில் நமக்கு விமர்சனம் இருக்கு, மாற்று பார்வை இருக்கு. அதெல்லாம் கடந்து சிறையில் இருக்கிற வேளையில ஒரே முறையில 2 முறை குண்டர் சட்டம் போடப்படுது. அப்படி குண்டர் சட்டம் 2 முறை பாய்ச்சுற அளவுக்கு இந்த சமூக அமைதியை அந்த அளவுக்கு என்ன குலைச்சிட்டார் அவரு. ஏன் குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுது? அதே போல பல யூடியூபர்கள் பல குறிவிக்கப்படுறாங்க. ஏன் குறிவிக்கப்படுறாங்க, கை செய்யப்படுறாங்கன்னா, இது எல்லாமே தொடர புள்ளி எதுன்னா, இவங்க திமுக விமர்சனம் பண்றாங்க, திமுக கேள்வி கேட்கிறாங்க, திமுக அமல்படுத்துறாங்க. அப்ப அந்த வேலையை செஞ்சா இங்க அரசு வெளிப்படையாக அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன, இணையவெளியில அவங்கள பத்தி ஆபாசமாக தாக்குதல், தனிநபர் தாக்குதல், குடும்ப ரீதியான அவதூறு, அப்புறம் இஷ்டத்துக்கு கதை கட்டி அவங்களோட பிம்பத்தை சிதைக்கும் விதமாக குணப்படுகொலை செய்வது. இந்த வேலையை ஒரு செயல் திட்டமாக எடுத்து திமுகவோட இணைய அணி செய்யுது. இணைய அல்லக்கைகள், இணைய கூலிப்படைகள் இந்த வேலை செய்யுது. இன்னைக்கு நாம அரசியலாக ஒரு கருத்திலாக திமுக விமர்சிக்கிறோம், திமுக கேள்வி கேட்கிறோம், இல்லை திமுகவோட செயல்பாடு குறித்து ஒரு கேள்வி எழுது அதை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம், விளக்கம் கொடுக்கலாம், இல்லை கேள்வியே தவறானதுன்னு கூட வாதிடலாம். அதுக்கெல்லாம் முழு உரிமை உண்டு.
ஆனா என்னன்னா, நம்ம திமுக கேள்வி கேட்டாலே உடனடியா அந்த பின்னூட்ட பகுதியில வந்து அவ்வளவு ஆபாசமாக, வக்கிரமாக, வன்மமாக, கருத்தே இல்ல. எல்லாமே விஷமம் தான். அந்த விஷமத்த கொட்டுறது. இதை யார் செய்யறான்னு பார்த்தா, முழுக்க முழுக்க திமுக செய்யுது. இத வந்து கண்டிக்கவோ, இப்படி பேசாதீங்க, இப்படி எழுதாதீங்க அப்படின்னு அறிவுறுத்தவோ ஒருபோதும் திமுகவோட தலைமை செய்யல. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாராவது உணர்ச்சி வேகத்துல ஏதாவது பேசிட்டா கூட, எழுதிட்டா கூட, எங்கள் கட்சியின் தலைமை வந்து அறிவுறுத்துது. கண்ணிய குறைவா பேசக்கூடாது, அவதூறா வந்து பேசிடக்கூடாது, நம்ம வார்த்தைகள்ல வந்து ஒரு எல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா திமுகவின் தலைமை இதற்கு மாறாக இப்படி ஆபாச தாக்கல் தொடுப்பவர்களை, இதே போல தனிநபர் தாக்கல் தொடுப்பவர்களை வெளிப்படையாக ஊக்குவிக்குது. புதுக்கோட்டை அப்துல்லாவெல்லாம் ஒரு ஆபாசமா இருந்த ஒரு ஆளை வந்து அவர் அப்படிதான் எழுததான் அவன் செய்வாரு, அதான் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஊக்கப்படுத்தாரு. அந்த புதுக்கோட்டை அப்துல்லா கனிமொழி அக்காவோட சக பார்லமெண்ட் உறுப்பினர். அந்த புதுக்கோட்டை அப்துல்லா வந்து திராவிடியா அப்படின்னு யாராவது சொல்ல பயன்படுத்தினாங்கன்னா, நீங்க தேசடியான்னு பயன்படுத்துங்கிறது. திராவிடியான்னு பயன்படுத்தா தவறுன்னு கண்டிக்கணும். அதான் ஒரு பொறுப்பு, அதான் கடமை. நீங்க ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர். ஆனா என்ன பண்றீங்க, தேசடியான்னு ஒரு புதிய சொல்லாடலை வந்து அறிமுகப்படுத்தி அதை புழக்கத்தில் வர்றீங்க. அப்ப இது என்ன மாதிரி அணுகுமுறை? எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு, எவ்வளவு கேவலமா இருக்கு. ஆபாசத்தை பத்தி, வக்கிரத்தை பத்தி, விரசத்தை பத்தி திமுக பேசலாமா? இன்னைக்கு இணையத்துல போய் பாருங்க, எவ்வளவு ஆபாசம் கொட்டி கிடக்குது. அதை எழுதுறவங்க எல்லாமே திமுக. திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய இணைய கூலிப்பட திமுகவோட அல்லக்கைகள். அப்படியெல்லாம் கனிமொழி எங்க போனாங்க? சைபர் கிரைம்னு இயங்குது இன்னைக்கு. சைபர் கிரைம் வந்து மக்களுக்கானதா இருக்கா? மக்களுக்கானதா இருக்கா? திமுகங்கிற கட்சிக்கானதா இருக்கு. நான் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினா கூட எனக்கும் சேர்த்ததுதான் இந்த அரசு, எனக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அப்ப அரசு விருப்பெடுப்புக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்குமே செயல்படணும். அதே போல காவல்துறை, உளவுத்துறை எல்லாம் செயல்படணும். ஆனா இங்க என்னன்னா, சைபர் கிரைம் இருக்குது. அந்த சைபர் கிரைம்ங்கிறது யாராவது திமுக விமர்சிட்டாங்கன்னா அவங்கள வழக்கு போட்டு கைது பண்ணும், இல்ல அவங்கள அச்சுறுத்தும். ஆனா திமுக காரன் யாராவது பேசிட்டான்னா, அவதூறா பேசிட்டான், எழுதிட்டான்னா ஒருபோதும் கண்டுகொள்ளாது. புகார் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் இருக்காது. இப்ப 22 மணி நேரத்துக்கு முன்னாடி சென்னை காவல்துறையோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. தனிநபரின் படங்களை அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் வெளியிட்டா 3 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது 3 லட்சம் வரைக்கும் அபராதம். ஆன்லைன்ல தனி உரிமையை மதிங்க, பிரைவேசியை மதிங்க அப்படின்னு போடுது. நாம் தமிழர் கட்சி சேர்ந்த எங்கள் நிர்வாகிகள் எங்களோட புகைப்படங்களை வந்து எங்களோட ஒப்புதல் இல்லாம, அனுமதி இல்லாம திமுகவோட இணைய குழிப்படம் வந்து பயன்படுத்துது. அதை வந்து சித்தரிச்சு போடுறாங்க, ஆபாசமா எழுதுறாங்க. அது குறித்து நாங்கள் புகார் கொடுத்துக்கிறோம். ஆனா எந்த வழக்கும் பதிவு செய்யப்படலையே. ஈரோட்டில் தேர்தல் பரப்புரை சமயத்தில் ஒரு தம்பி அவர் வந்து உணர்ச்சி பட்டு ஸ்டாலினோட உருவபொம்மை எரிப்போங்கிறதுல எரிப்போன்னு சொல்றதுக்கு பதிலாக வந்து அப்படியே வார்த்தை பிறண்டு அவர் வந்து ஸ்டாலின் எரிப்போன்னு பேசுறாரு. ஸ்டாலின் எரிப்போன்னு பேசுறாரு, திரும்ப திருத்தாரு, ஸ்டாலின் உருவபொம்மை எரிப்போன்னு திருத்துறாரு. திருத்தினாலும் அந்த ஸ்டாலின் எரிப்போங்கிற அந்த சொல்லாடல் இடம்பெற்றதால அவரை கைது பண்ணி உடனடியாக சிறைப்படுத்துறாங்க. ஆனா இப்ப இணையத்துல பாக்குறேன், இதே அண்ணன் சீமானவர்களை குறிப்பிட்டு நாங்க எரிப்போம் அப்படின்னு எழுதுறேன். அப்ப இது குறித்து புகார் கொடுத்தா வழக்கெடுப்பாங்களா? எங்க கட்சியோட பெண் நிர்வாகிகள் குறித்து அவங்க விமர்சிக்கிறாங்கிறதுனால அத்தனை பெண் நிர்வாகிகள் குறித்தும் அவ்வளவு ஆபாச பேச்சு, அவ்வளவு இழிவான கீழ்த்தரமான பேச்சு. இது குறித்து நாங்க சைபர் கிரைம் கிட்ட புகார் கொடுத்தா வழக்கு போட்டு கைது பண்ணி செயல்படுத்துவாங்களா? இந்த 3 ஆண்டுகள் ஆட்சி காலத்துல யாரை வந்து கைது பண்ணி செயல்படுத்திட்டாங்க? திமுக சார்பா அந்த ஆபாசமா பேசினவன்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை ஒரே ஒரு முறை கைது பண்ணீங்க. எது கைது பண்ணீங்க? குஷ்பு பேசிட்டாங்கிறதுனாலயா? ஒருபோதும் இல்லை. ஆளுநரை பேசிட்டாரு, ஆளுநரை பேசினோட பயந்துட்டீங்க. ஐயோ ஆளுநரே பேசிட்டாரா, அப்ப உடனடியா தூக்கி கட்சி படுத்தி விடு, உடனடியா சிறைப்படுத்து. ஆனா மத்த எந்த இடத்துலயும் இடத்துலயே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கலாம் இன்னைக்கு ஊக்குவிக்கப்படுறாங்க. இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசக்கூடிய பொதுக்கூட்டங்களையும் அதே ஆபாசம் தான். ஒருபோதும் அந்த அவரோட மொழி நடையோ அவரோட பாணியையோ ஒருபோதும் மாத்திக்கல. எல்லா ஆபாசமான சொற்களையும் மேடையில எந்தவித தயக்கம் இல்லாம, தங்கு தடை இல்லாம இலகுவா பயன்படுத்தாரு. அதை திமுக ஊக்குவிக்குது. இப்ப திடீர்னு பார்த்தா திமுக சார்பா பேச்சு போட்டி, அந்த பேச்சு போட்டிக்கு வந்து மதிப்பெண் போறது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா. எவ்வளவு கூத்து பாருங்க, எவ்வளவு குடிமை பாருங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆபாசத்தை கொட்டக்கூடிய, விரசத்தை கொட்டக்கூடிய ஒரு ஆளு. அந்த ஆளு வந்து மாணவர்களோட திறனை வந்து மதிப்பிடுவாராம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு பாக்குறோம், சைதை சாதிக்க இன்னைக்கு பாக்குறோம். இதெல்லாம் எச்ச சொச்சம் தான். ஆனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ சைதை சாதிக்கோ தொடக்கம் இல்லை. கனிமொழி அக்கா வந்து இன்னைக்கு பேசுறாங்கல்ல, பொங்குறாங்கல்ல,
திமுகவோட பாணியே ஆபாசமாக வக்கிரமாக இருந்துச்சு. தொடக்கத்தில் 1949 அறிஞர் அண்ணா வந்து கட்சியை தொடங்குறாங்க. அண்ணா காலத்துல சரியா இருந்துச்சு. அண்ணா வந்து மாற்றான் தோட்டத்தை மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னாங்க. அதாவது மாற்று கருத்தை வைப்பவங்கள கூட கடுஞ்சொற்களை பேசாம விமர்சிச்சாங்க. யாரை வந்து கண்ணிய குறைவா பேசல. காமராசரை வந்து குணாளா குலக்குழுந்தி அப்படிலாம் புகழ்ந்துருக்காங்க அண்ணா. அதே போல வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுனர், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுனர். இன்னைக்கு கண்ணியம் உள்ள, பெண்ணியம் உள்ள, கட்டுப்பாடும் இல்லை, கடமையும் இல்லை, ஒரு இடமும் திமுகவில் இல்லை. ஒரு பக்கம் அன்னைக்கு அண்ணாவோட காலத்துல திமுகவில் வந்து பொதுக்கூட்டம் நடத்துறாங்கன்னா பொதுக்கூட்டங்களுக்கு வந்து மக்கள் கூட்டம் கூட்டமா கூடினாங்க. அன்னைக்கு பொதுக்கூட்டங்களை வரலாறா பேசுவாங்க, அரிய கருத்துக்களை சொல்லுவாங்க, இலக்கியத்தை எடுத்து வைப்பாங்க, பல்வேறு செய்திகளை எடுத்து வைப்பாங்க, அநீதியை சொல்லுவாங்க, அக்கிரமத்தை சொல்லுவாங்க, ஆட்சியின் தேவையை சொல்லுவாங்க. ஒரு மாலை நேர பல்கலைக்கழகங்கள் போல இருந்துச்சு அன்னைக்கு பொதுக்கூட்டங்கள். மக்கள் கூட்டம் கூட்டமா வந்தாங்க, கேட்டாங்க, ரசிச்சாங்க, திமுக கொண்டாடினாங்க. ஆனா அண்ணாவோட காலத்துக்கு பிறகு, அண்ணாவோட மறைவுக்கு பிறகு, கருணாநிதி அதிகாரத்துக்கு வந்த பிறகு, திமுகவில் அவரு உச்சாணி கொம்புக்கு வந்த பிறகு, அதுக்கும் பிறகு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல அன்னைக்கு இருந்த தீப்பொறி ஆறுமுகம், நல்ல நடராஜ், வெற்றி கொண்டான் போன்ற பேச்சாளர்களை விட்டு ஆபாசமா பேசுவாங்க மேடையில். இன்னைக்கு 10 மணி வரைக்கும் தான் அனுமதி பொதுக்கூட்டம். அன்னைக்கு விடிய விடிய பொதுக்கூட்டம் நடத்தலாம், கடற்கரையில் கூட பொதுக்கூட்டம் போடலாம். அன்னைக்கு 10-11 மணி ஆச்சுன்னா பெண்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டு கடுமையா சகட்டு மேடைக்கு பேசுறது. அதுவும் பிற்காலத்தில் வந்து எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா மேயர் வந்து அதிமுக தலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப அவங்க பெண்ணுங்கிறது வசதியா போச்சு. அதனால ஜெயலலிதாவை குறி வச்சு தனிநபர் தாக்குதலை இந்த தீப்பொறி ஆறுமுகமும், இந்த நல்ல நடராஜனும், இந்த வெற்றி கொண்டானும், இன்னும் பல பேச்சாளர்கள், தெரியாத பல பேச்சாளர்கள், அவங்க பேர்லாம் இன்னைக்கு நமக்கு தெரியல, எல்லாரும் பேசினாங்க. அன்னைக்கு ஆபாசத்தை ஊக்குவிச்சதே, ஊற்றுக்கண்ணா இருந்து உருவாக்கி விட்டதே இந்த திமுக தான். வக்கிரத்தையும் விரசத்தையும் பொதுக்கூட்ட மேடைகள்ல கட்டவிழ்த்து விட்டதே திமுக தான். அதோட எச்ச சொச்சம் தான், அதோட நீச்சு தொடர்ச்சி தான் இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக், கடைசியா இது இணையவெளியில திமுகவோட அல்லக்கைகள் அண்ணன் டிஆர்பி ராஜா இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறாங்களே. இப்படி யார் யார் வந்து இந்த கேப்சுவல் அஃபெண்டர்மாங்க ஆங்கிலத்தில் தொடர்ச்சியா குற்றங்கள் ஈடுபடுறவங்க, இந்த இணைய குற்றங்களை யார் யார் செய்யறானோ அவர் எல்லாரையும் அண்ணன் டிஆர்பி ராஜா ஊக்குவிக்கிறாங்க. திமுகவோட ஐடிவிங் கூட்டத்தில் அவங்கள ஏற்றி அவனை கௌரவிக்கிறாங்க. இப்படிலாம் செய்யி, பார்த்துக்குவோம், நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குவோம் அப்படின்னு. நீ திமுக அதிகாரத்தில் இருப்பதால என்ன பேசினாலும், என்ன எல்லையை மீறினாலும், நாகரிக வரம்புன்னு இல்லாமல், குறைந்தபட்சமான கட்டுப்பாடு வரம்புன்னு இல்லாமல், என்ன எல்லை மீறி பேசினாலும் ஒருபோதும் வழக்கு போடப்படுறதில்லை, ஒருபோதும் கைது செய்யப்படுறதில்லை, ஒருபோதும் சிறைக்கு போகப்படுறதில்லை. இந்த அதீத துணிவில் தான், தைரியத்தில் தான் இந்த திமுக வச்சிருந்த இணைய சிலரைகள் வந்து இவ்வளவு ஆடுது. பின்னாடி இருந்து டிஆர்பி ராஜா, அவர் தான் திமுகவோட ஐடிவிங்கோட பொறுப்பாளர். அவரே ஒரு ட்விட்டர் பதிவு போடுறாரு, என் தலைவனை பேசலாம் நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் உதப்பேன் அப்படின்னு பதிவு போடுறாரு. அப்புறம் நீக்கிட்டார், அது வேறு. அப்படி அவரே இந்த பக்குவத்தெலாம் இருக்காங்கிறப்ப இந்த சில்லறைகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி வெளிப்படையாக செய்கிறாங்க. இப்போ வந்திதா பாண்டேகளுக்கு எதிரான இந்த ஆபாஸ் தாக்குதலுக்கு கனிமொழி அம்மையார் கண்டிப்பதை வந்து நம்ம வரவேற்கிறோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள், நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள், அண்ணன் சீமான், அவங்க குடும்பம் இது குறித்த ஆபாச தாக்குதல் எடுக்கிறப்ப அம்மையார் கனிமொழி எங்கே போனாங்க? போன ஆண்டு திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் நானும் அக்கா காளியம்மாளும் பங்கேற்று பேசுகிறோம். அந்த பொதுக்கூட்டத்தில் அக்கா காளியம்மாள் அவர்கள் பேசுகிறப்ப பேச விடாமல் இடையூறு, எதுவும் அசம்பாவிதம் நிகழ்ந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கா காளியம்மாள் மேடை ஏறப்ப ஒரு பாதுகாப்பு ஆறுன்னு போல நாம் தமிழர் உறவுகள் நிர்வாகிகள் வந்து இப்படி சூழ்ந்து நின்றுட்டாங்க. அப்படி இருக்கப்பையும் ஆபாசமாக பேசி சோடா மது போத்தல், அந்த மது போத்தலை வந்து மேடை நோக்கி வீசுறாங்க. அக்கா காளியம்மாள் எடுத்து காட்டினாங்க. அப்புறம் எந்த பெண் கேட்டாலும் நிலைகுலைஞ்சு போற அளவுக்கு வக்கிரமான ஒரு ஆபாசமான வசவு சொல்ல அக்கா காளியம்மாளை நோக்கி பேசினா ஒருத்தன், திமுக சேர்ந்த பொறுக்கி ஏகேஎஸ் விஜயனோட ஆள். அதுக்கு அக்கா கனிமொழி அவர்கள் வந்து ஏதாவது குறைந்தபட்சமா கண்டிக்கிறோம், ஏற்படுதல்னு சொன்னாங்களா? திருவாயம் வளர்ந்தாங்களா? அன்னைக்கு நாங்க புகார் கொடுத்த பிறகு ஒரு 4-5 பேர் மேல திமுக மேல வழக்க போட்டுட்டு, அப்புறம் எங்க பக்கத்துல அக்கா காளியம்மாள் மீதும் என் மீதும் வழக்கு போடப்பட்டுச்சு. 2 பக்கம் வழக்கு போட்டு சமப்படுத்துறாங்க. பாதிக்கப்பட்டவங்க மேலேயும் வழக்கு, பாதிப்புக்கு உள்ளாக்கிறவங்க மேலேயும் வழக்கு. என்ன நீதி பாருங்க, சமூக நீதி. இதான் திமுகவோட சமூக நீதி. அந்த திமுக வந்து இன்னைக்கு வந்து யோக்கிய வேஷம் போடுறது, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆபாசமா பேசினா தப்புன்னா தப்பு தான், யார் பேசினாலும் தப்பு தான்.
அது யார் பேசாலும் தப்பு தான், யார் பேசாலும் நடவடிக்கை எடுக்கப்படணும். ஆனா திமுக இங்க கருத்திலா கூட விமர்சிக்க கூடாது. திமுக ஒரு மீம்ஸ் கூட போட்டக்கூடாது, வீடியோ மீம் போட்டக்கூடாது. உடனே தூக்கிடுவீங்க. பிரதீப்னு ஒரு தம்பியை தூக்குனீங்க, கைது பண்ணீங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு எதிராக போட்டாருன்னு. ஆனா நாம் தமிழர் கட்சி குறித்து மாற்று கருத்துக்களை வைக்கக்கூடிய, இணையத்தில் புழங்கக்கூடிய, இயங்கக்கூடிய பெண்கள் குறித்து இவ்வளவு அவதூறுகளாக, ஆபாசமாக, வக்கிரமாக, விரசமாக, வன்மத்தோடு விஷமத்தனங்களை கொட்டும், மனதில் இருக்கக்கூடிய குப்பைகளை, அந்த வக்கிரம குப்பைகளை கொட்டும் இந்த திமுகவோட அல்லக்கைகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதுன்னா இது என்ன நீதி? அப்ப இதுக்கெல்லாம் அக்கா கனிமொழி அவர்கள் ஏன் பேசுறது இல்லை, ஏன் வாய் திறக்கிறது இல்லை? அப்ப அந்த இடத்துல கேட்கிறோம், அக்கா கனிமொழி அவர்களுக்கு செலக்டிவ் அம்னீசியாவா அப்படின்னு. நீங்க என்னன்னா, ஒரு நினைவிற்கான்னு தெரியல, 2016ல ஒரு விவாதம் நியூஸ் 1 தொலைக்காட்சியில். தலைப்பு என்னன்னா, கடந்த கால தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் ஐயா ஸ்டாலின் சொன்ன அந்த கூற்று, அதை மையப்படுத்தி விவாதம். அவ்வாதத்தில் திமுக சார்பாக சிவ ஜெயராஜ் அப்படின்னு திமுக சேர்ந்த செய்தி தொடர்பாளர் பங்கேற்கிறார். ஆனால் நெறியாளராக அக்கா சுகிதா இருக்காங்க. அதில் அக்கா சுகிதாவுக்கும் சிவஜெயராஜுக்கும் இடையே ஒரு காரசாரமான ஒரு மோதலாக போகுது. அந்த விவாதம் முடிஞ்ச பிறகு அக்கா சுகிதா குறித்து இணையவெளியில் மிக மோசமான தாக்கம் தொடுக்கப்பட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க அன்னைக்கு. அவங்க சொன்ன பிறகுதான் நின்றுச்சு. இதான் திமுகவோட இணைய கூலிப்படையோட லட்சணம். அதனால அக்கா கனிமொழி அவர்கள் நாகரிக பாடத்தை மற்றவங்களை எடுக்கிறத விட்டுட்டு முதல்ல உங்க கட்சியை சரி பண்ணுங்க. கட்சியில் இருக்கக்கூடிய அநாகரிக பெருவடிகளை அப்புறப்படுத்துங்க. அவதூறு பரப்பக்கூடிய இந்த ஆபாசவாதிகளை கண்டுங்க, நடவடிக்கை எடுங்க. அப்புறம் ஊருக்கு பாடம் எடுங்க.